முதல் திருமண ஆல்பத்துல 2வது கணவர் அவரோட முதல் மனைவியோட நிக்கிற போட்டோ எல்லாம் எத்தனை பேருக்கு அமையும்? நடிகை ஸ்ருதிகாக்கு அமைஞ்சதுங்க. நடிகை ஸ்ருதிகா மலேசியால நல்ல வெல்த்தியான குடும்பம் தான். இவங்க அக்கா சுதா சென்னையில சீரியல் நடிச்சிட்டு இருந்தாங்க. அக்கா மாதிரி சீரியல்லாம் நடிக்க மாட்டேன், தமிழ் சினிமால கதாநாயகியா சாதிக்க போறேன்னு வந்தவங்கள சினிமா சோதிச்சு விட்டுருச்சு. மகேஷ், சரண்யா மற்றும் பலர் வெனிலா கபடி குழு இதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச ரோல பண்ணாங்க. மதுரை டு தேனி, வலி ஆண்டிப்பட்டி படத்துல ஹீரோயின் ரோல் கிடைச்சது. அதை நல்லாவே பண்ணாங்க. ரீச் ஆயிடும்னு நினைச்சாங்க. கடைசியில சூப்பர் தம்பி அப்படின்னு ஒரு மீம் டெம்ப்ளேட் தான் ரீச் ஆனாங்க. லாஸ்டா இவங்களுக்கும் கை கொடுத்தது சீரியல் தாங்க. இவங்க கலசம், கோகுலத்தில் சீதை சீரியல் நடிச்சிருந்தாலும் நாதஸ்வரம் சீரியல் மூலமா தான் இவங்க தமிழ்நாடு முழுக்க ரீச் ஆனாங்க. கலசம் சீரியல் ஆரம்பிச்சு கோகுலத்தில் சீதை, நாதஸ்வரம், மாமியார் தேவை, உறவுகள் சங்கமம், வைதேகி, உரிமை, குலதெய்வம், என் இனிய தோழியே, கல்யாண பரிசு 2, அழகு, மகராசி, சுந்தரி, தெலுங்கு சீரியல், கிட்டத்தட்ட 15 சீரியல்ல இவங்க நடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு 2019 அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தரோட கல்யாணம் ஆச்சுங்க. அந்த கல்யாணம் 3 வருஷம் கூட தாங்கல, விவாகரத்துல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க கூட மகராசி சீரியல்ல பேரா நடிச்ச SSR ஆரியான் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவரும் ஏற்கனவே நிவேதிதா அப்படின்னு ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆனவர் தான். இப்போ ஸ்ருதிகா ஆரியான் பேருக்கு ஒரு குழந்தையும் பிறந்தாச்சு. அதே நேரம் ஆரியான் முன்னாள் மனைவி நிவேதிதாவும் அவங்க கூட நடிச்ச சுரேந்தர் அப்படின்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஹைலைட்டே என்ன தெரியுமா? ஸ்ருதிகாவோட முதல் கல்யாணத்துல அவங்க கூட நடிக்கிற சக நடிகரா இப்போ ஸ்ருதிகாவோட 2வது கணவர் SSR ஆரியான் அவரோட முதல் மனைவி நிவேதிதா கூட போய் வாழ்த்தி செல்ஃபியும் எடுத்துட்டு வந்தாரு. அந்த போட்டோ தான் ஹைலைட்டே. இந்த போட்டோ எடுக்கும் போது இவங்க வாழ்க்கை இப்படி மாறும்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இது உங்க பயோஸ்டார் சேனல். நான் உங்க மீரா மகதி. தொடர்ந்து பல நடிகர் நடிகைகளின் சுவாரஸ்யமான தகவல்களை நாங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.